ரொம்பவே ஹெல்த்தியான சோயா சங்க்ஸ் கைமா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சோயாவை வந்து 1 மணி நேரமாக சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பொடியாக ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற சோயா சங்க்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் பக்கமாக தயிர் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து வதக்கி விட்டிங்கன்னா நல்லா உள்ளேல நல்லா சீக்கிரமாக வெந்துடும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு கூடவே நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சோயா சங்க்ஸ் கைமா தோசை கைமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இது சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தோசைக்கு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றுறது மாதிரி இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக ஊற்ற வேணாம். அதுக்கு கூட நம்ம சோயா கைமாவை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உள்ளே நல்லா வேகட்டும். இப்படி தான் தெரிக்கும். நம்ம மெதுவாக திருப்பி போட்டால் தெரிக்காது. அவ்வளோதான், 2 பக்கமாக வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சோயா சங்க்ஸ் கைமா தோசை ரெடி ஆயிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.